இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்ம ஆசீர்வதிப்பார். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். சங்கீதத்தின் புத்தகத்தில் 3ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம இன்றைக்கி வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறோம். The book of Psalms 3 and verses 3 says like this. இங்கே பாருங்கள், ஆண்டவர் இப்படி நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர். எப்படி இந்த வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை உயர்த்தப்படுகிற ஒரு காரியங்கள் தேவனிடத்தில் சொல்கிறார். இந்த வார்த்தைங்க தேவனுக்கு சொல்லப்படுகிற. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம், பட் thou art my shield. நீர் என்னை சூழ்ந்திருக்கிற கேடகம் என்றார். ஏன் இதை நான் சொல்கிறேன், ஏன் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறதான சூழ்நிலையில் சொல்கிறேன் பாருங்க. இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை எழுதும்போது தாவீது சொல்றார், சத்ரு என்ன முழுமையாக என்ன பண்ணிருக்கா, சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, சத்ருவின் பிடியில் இருக்கிற. எப்படி துவங்குறார் பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அநேகர். சத்துருக்கள் அநேக வார்த்தைங்க, அநேக ஜனங்க, அநேக ராஜாக்கள் இவருக்கு விரோதமாக எழும்புகிறபடினால தேவனிடத்தில் இப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்றார். A psalm of faithfulness. தேவன் மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு வார்த்தை இங்க சொல்றாரு பாருங்க. இங்க அடுத்து சொல்றாரு என்னன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமா கூறி சொல்லுகிறார். அநேகர இருக்கிறார்கள். தேவனிடத்தில் இவனுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பே இல்லை, இவனுக்கு தேவனிடத்தில் விடுதலை இல்லை, தேவன் இவனு பக்கத்தில் இல்லை, இவனுக்கு பட்சமாக இல்லைன்னு சொல்லி சூழ்ந்து சொல்லுகிறவங்க அநேகமாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியில் நான் உண்மை ஆண்டவரே நான் கேட்குறேன், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம். எப்படி துவக்கிறார், எப்படி அந்த முடிவுறவுக்களை கொண்டு வரார் பாருங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தான் பிசாசு அநேக ஜனங்களை கொண்டு நமக்கு விரோதமாக செயல்படுவான். அநேக ஜாதிகளை கொண்டு வித்தியாசமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திப்போம். பலவிதமான போராட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து போகுவோம். தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்ம மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தாவீது எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. ஆண்டவரே, அநேக ஜனங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க, எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, சிலர் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுறாங்க. தேவன் இவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க மாட்டாரு, தேவன் இவன் பக்கத்தில் இல்லை, இவன் பட்சியமா இல்லை, இவன் தனித்து இருக்கிறான், இவன் அவ்வளவுதான், இவனுக்கு சாவு நேர்ந்துடுச்சு, இவன் காரியம் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி அநேகர் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனாலும் நான் எப்படி உம்மை நம்புறேன்னா, நீர் எனக்கு கேடகமா என்னை சூழ்ந்திருக்கிறீர். மனுஷன் என்னவனா வார்த்தையை கொண்டு போட்டோம், என்னவனா வார்த்தையை விதைக்கட்டும், என்னவனா வார்த்தையை கொண்டு வரட்டும், பரவாயில்ல, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அருமையானவர்களே, அப்படி போல தான் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ஜனங்கள் நமக்கு விரோதமாக வார்த்தைகள் அள்ளி தூவுவார்கள். வார்த்தைகள் விரோதமாக வரும். இவன் நீ இப்படியா, நீ எப்படி நீ உயர்ந்துற நான் பார்த்துடுறேன், உன் எப்படி பிஸ்னஸ் ஓங்குது நான் பார்க்குறேன், எப்படி உன் காரியங்கள் முடியுது நான் பார்க்குறேன், உன் குடும்பத்தில் எப்படி நல்லது நடக்குது நான் பார்க்குறேன். இப்படியெல்லாம் வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நாலா திசையில் அம்பு ஏவுகிறத போல வார்த்தை உனக்கு விரோதமாக வந்திருக்கும். கவலைப்படாது, ஆண்டவரை மிகப்படுத்தி கொள்ள. இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல தாவீது ராஜா இந்த தேவனை மகிமைப்படுத்துகிறத போல, தாவீது இந்த ராஜாவாகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறது போல இந்த நாளில் நீயும் ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்ன சூழ்ந்திருக்குள்ள கேடகமாயிருக்கிறீர், மகிமையும் என் தலை உயர்த்துகிறமாயிருக்கிறீர். அநேகருக்கு மத்தியில், வாயின் வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு மத்தியில், புறஜாதிகளுக்கு மத்தியில், அம்பா வார்த்தையை எரிகிறவர்களுக்கு மத்தியில்,
மாந்திரிகத்தையும் பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் என் தலையை நீர் உயர்த்துவீர். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். இப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. தேவன் மேலே அப்படியே பற்றுதலாய் ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற, தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறதான ஒரு வார்த்தை. என்ன கருமையான தேவச்சனமே, தேவன் அப்படி அவன் இறக பற்றி கொள்ளுகிறான். He was very much closed. He was very much attached. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு நம்பிக்கை விசுவாசமா இவன் செயல்படுறான். ஆண்டவரே நீர் ஆண்டவரப்பா எனக்கு சூழ்ந்திருக்கிற கேடகம். மனுஷன் எனக்கு சூழ்ந்திருக்கிறார், மனுஷனுடைய வார்த்தை எனக்கு சூழ்ந்திருக்குது. ஐயோ மனுஷனுடைய வார்த்தை என்னை கொல்லுது, என்னென்னவோ செயல்படுறான். ஆனால் நான் அதெல்லாம் நம்பலப்பா. நீர் எனக்கு சூழ்ந்திருக்கிற கேடகமாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எனக்கு பெரிதாக இருக்கிறது. நீர் எனக்கு என்னை தலையை உயர்த்தி நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அதை நான் இந்த காரணத்தில் நம்புறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீ விட்டு கொடுப்பாயானால், ஆண்டவரே என்னுடைய காரியமாய் நீர் இருப்பீர், என்னையும் நீர் உயர்த்தி என் தலையை உயர்த்தப்படும். யாரெல்லாம் எனக்கு விரோதமா பேசினாங்க, யாரெல்லாம் எனக்கு விரோதமா வார்த்தைகளை எரிந்தார்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் கட்டாய தலையை உயர்த்துவீர்னு சொல்லி தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கேடகமும் உயர்த்துதலுமாக இருப்பார். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி நடத்துவார். மேன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும், மேன்மைக்குள்ள நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.